நண்பர் அனைவருக்கும் உரிமைக்களம் வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம யார்கிட்ட நேர்காணல் காண போறோம்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு வழக்கறிஞர் சரவணன் அவர்கள்ட்ட நேர்காணல் காண போறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு நினைக்கிறோம் நம்ம பேசி. சார், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துல நிறைய செய்திகள்லாம் நமக்கு தெரியும். அது என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்றலாம் தெரியும். ஆனா இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் பின்னாடி ஏதாச்சும் ஒரு திட்டமிட்ட சதிகள் இருக்குமோ அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்களை அதிகமா பேசுறாங்க. சோ உங்களுடைய பார்வையில திட்டமிட்ட சதிகள் எது இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? முதல்ல இந்த கள்ளக்குறிச்சியில இந்த கள்ளச்சாராயத்தினால உயிர் பலியான இந்த உயிர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இனி இது இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. இந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய உயிர் பலி நடக்கக்கூடாது. மதுவின் மூலமாக இப்படி ஒரு பலியாவது என்பது சமுதாயத்திற்கு ஏற்றதல்ல. ஆனா இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்துல என்ன அரசியல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நிச்சயமா ஒரு சதி இருக்கு அப்படின்னு தான் நம்மளை போன்ற அந்த உற்று நோக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன தோணுது. நீங்களும் அதான் சொல்றீங்க. ஏன்னா மெத்தனால் அப்படிங்கிற அந்த ரசாயனம் தான் அந்த கள்ளச்சாராயத்துல மிக அதிகமா கலக்கப்பட்டிருக்கு. அதன் மூலமா தான் இவ்வளவு உயிர் பலிகள் வந்திருக்கு அப்படிங்கிறது ஆய்வுகள் மூலமா தெரியுது. ஆமா. இந்த குறிப்பிட்ட நபர், இந்த கள்ளச்சாராய வியாபாரி, கடந்த 20 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து கள்ளச்சாராய வியாபாரமே அங்க பண்ணிட்டு வராரு. இந்த 20 வருஷத்துல எத்தனை ஆட்சிகள் மாறி இருக்கு. ஆமா. இந்த 20 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுல அந்த குறிப்பிட்ட பகுதியில தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராயத்துக்கு தடை இருக்குது. டாஸ்மார்க் வந்திருக்குது. ஆனா இவர் தொடர்ந்து விற்பனை செஞ்சுட்டே வர்றாரு. அவர் மேல பல வழக்குகள் போடப்பட்டிருக்கு. போடப்பட்ட பிறகு அவர் தொடர்ந்து வியாபாரம் பண்ணிட்டு வந்திருக்கிறார். இது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆனா அதே வேளையில கள்ளச்சாராயத்துல அவர் அந்த கள்ளச்சாராயத்தினுடைய அளவு என்ன, அதனுடைய தன்மை என்ன, அதை எப்படி இப்ப விநியோகிக்கணும் அப்படிங்கிறத ஒரு அனுபவம் இல்லவர் அப்படின்றவரை நம்ம அதை கவனத்துல எடுத்துக்கிறோம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா அவரை கண்டிக்கிற அதே வேளையில இந்த மெத்தனால் கலந்த சாராயம், எரி சாராயம், அது எப்படி உயிர் பலி ஆகும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சவராத்தான் அதுல நிச்சயமா இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்படிப்பட்ட ஒரு நபர் இவ்வளவு மிகப்பெரிய அளவுல மக்கள் கன்சியூம் பண்ணி அதை உட்கொண்டு அதன் மூலமா அடுத்தடுத்து மருத்துவமனைக்கு போய்கிட்டு இருக்கப்பயும் தொடர்ந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த செய்தி எல்லாம் வருது. ஏன்னா ஒரே நேரத்துல இவ்வளவு பேரும் அதை கன்சியூம் பண்ணல, அதை பயன்படுத்தல, உட்கொள்ளல. ஒருத்தர் குடிக்கிறாரு, குடிச்சவர் இறந்துறாரு. அந்த இறப்புக்கு வந்தவருக்கும் அதே மதுபானத்துல அதே மெத்தனால் கலந்த மதுபானமே அவங்களுக்கு கள்ளச்சாராயமே அவங்களுக்கு கிடைச்சிருக்குது, விநியோகிக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த இறப்பே கள்ளச்சாராயத்தின் மூலமாக அதுல விஷ சாராயம் அதிகமா கலந்துருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அந்த நேரத்துல மீண்டும் அதை விற்பனை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இதற்கு பின்னாடி சில அரசியல் கட்சிகள் உடைய சதி வேலைகள் இருக்கு அப்படின்னு என்ன தோணுது. நீங்க ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றீங்க. ஆக்சுவலா அதாவது ஏற்கனவே கலாச்சாரம் குடிச்சு செத்து போயிருக்காங்க, வந்தவங்களுக்கு அதே கலாச்சாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்ப நீ என்ன வேணா பண்ணி நீ தைரியமா டிஸ்ட்ரிபியூட் பண்ண நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி பின்னாடி இருந்து யாரோ இயக்கி இருக்காங்கன்ற மாதிரி சொல்ல வரீங்களா? நிச்சயமா. ஏன்னா அதனோட சந்தேகத்தை தான் நம்ம சொல்றோம். இப்ப நம்ம முழுமையாக ஊர்ஜிதம் படுத்தி சொல்ல முடியாது. ஏன்னா விசாரணை நிலுவையில இருக்கு, கமிஷன் போட்டிருக்கிறாங்க, சிபிசிஐடி உடைய இதுக்கு வழக்கு மாறி இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம செய்தி சொல்றது அப்படிங்கிறது நம்முடைய சந்தேகங்களை தான் நம்ம ஒரு ஹிண்ட் தான், வேற ஒண்ணு இது இல்ல. ஏன்னா இப்ப இந்த சூழல் என்ன சூழல்ன்றத மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய வேலை என்னன்னா, தமிழக அரசு இன்னைக்கு ஒரு சமூக நீதி பார்வையில ஒரு மிகப்பெரிய அளவுல சரியான அரசியல் தளத்துல நடந்து மக்கள் நாடாளுமன்ற தேர்தல்ல 40 மக்களவை உறுப்பினர்களை முழுமையாக வெற்றி பெற்று இந்தியாவிலேயே ஒரு முன்மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கு. இன்னைக்கு இடைத்தேர்தல்ல மிக வலிமையான கூட்டணி எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா கூட்டணி. அப்ப இந்தியா கூட்டணியை அவங்க திராவிட முன்னேற்ற கழக தலைமையில இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகமே அங்க வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த சமயத்துல இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிற முனைப்புல ஒரு மறைமுக கூட்டணியாக தான் இதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா தேமுதிக
அதிமுக ம், இந்த ம், கூட்டணி ரெண்டு ரெண்டு இடத்துலயும் அவங்களுக்குமே அங்க வலிமையான வாக்கு சதவீதம் இருக்கு. தேமுதிகவுக்கும் இருக்கு, ம், ம், அதிமுகவுக்கும் இருக்கு. தேமுதிகவும் புறக்கணிக்கிறாங்க, ம், 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 அங்க வேட்பாளர் போடல. ம், ம். அதிமுகவும் புறக்கணிக்கிறாங்க. பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து இது பண்றாங்க, வேட்பாளரை அறிவிக்கிறாங்க. அப்ப அதுல இருந்து பார்க்கும்போது ஒரு மறைமுக கூட்டணியை உருவாக்குறாங்க. அந்த கூட்டணிக்கு வலிமை சேர்க்கக்கூடிய அளவுல வந்துட்டு இவங்க எல்லாருமே திட்டமிட்டே வந்து இது போல வந்து ஒரு ஒரு சதி திட்டம் கூட பின்னாடி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சந்தேகம் தான் தவிர, இப்ப இன்னைக்கு கூட வந்து தினத்தந்தியில அரசியல் கட்சிகளுடைய சதி இருக்கலாம் அப்படின்ற அடிப்படையில ம், ம். அவங்க அந்த செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி சார். நீங்க பேசுறப்ப ஒரு விஷயம் பதிவு சொன்னீங்க. அதாவது 20 வருஷமா வந்து அவர் வந்து இந்த சாராய வியாபாரம் வந்து பண்றாரு. அப்படி இருக்கப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு அனுபவசாலியா தான் இருப்புறாரு. ஒரு கெட்ட சாராயத்தை குடுத்துறக்கூடாதுன்றது மாதிரி எல்லாம் வந்து ஒரு பதிவு பண்ற மாதிரி இருக்கு. அப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, 20 வருஷமா வந்து சேல்ஸ் பண்றப்ப, அப்ப இப்ப மட்டும் திடீர்னு வந்து எத்தனாலுடைய அளவு வந்து எப்படி அதிகரிச்சிருக்க கூடும்? அது ஒரு கேள்வி வருது இல்லையா? சோ நீங்க எப்படி பாக்குறீங்க அத? இல்ல அதுதான் ஒட்டுமொத்தமா வந்துட்டு அதுக்கு அதுக்கு பேரே கள்ளச்சாராயம். ஆமா. அது வந்து எப்படி உற்பத்தி செய்யறான், என்ன ஏது அதுக்குள்ள நுழைய வேண்டாம். ம், ம், அவனுடைய தயாரிப்பு முறைகள்ல கூட தவறுகள் நடந்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு வகையில வந்து விநியோகிக்கப்பட்ட அந்த ம், கள்ளச்சாராயத்துல ம், மெத்தனால் இருக்குங்கிற தகவல் தெரிஞ்ச பிறகும் வந்துட்டு தொடர்ந்து விநியோகிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது ம், ம், ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ம், 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 ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ம், ம், ம். ஒட்டுமொத்தமா வந்து இந்த 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 சமூகத்துல வந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அது கள்ளச்சாராயம் தான். ஆமா. அது அது வந்து எல்லாருக்குமே ஒரு மதுபானம் அது இப்ப டாஸ்மாகவே வந்துட்டு நம்ம எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆமா. அதுல வந்து முனையளவு கூட வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் வந்து பின்வாங்கல. ம், ம், இன்னைக்கும் வந்துட்டு அந்த நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறதுனாலதான் ம், இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்துல உயிர் பலிகள் ஆன போதும் கூட ம், ம், நேற்றெல்லாம் எங்களுடைய வரலாற்று தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் காலையில இருந்து தொடர்ந்து அப்ப அந்த இறப்புல வந்து அந்த இறந்த நபர்களுடைய வீடுகளுக்கு போய் ஆறுதல் சொல்லி நள்ளிரவை தாண்டிடுச்சு. ம், ம், ம். 40க்கும் மேற்பட்ட அந்த குடும்பத்தினரை நேரடியா சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு. ம், ம், அவருடைய உடல்களுக்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்கிறாரு. ம். இதெல்லாம் பார்க்கும்போது உயிர் பலி வந்து என்பது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப இன்னொரு விஷயம், இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து அவர் எல்லா இடத்துக்கும் போறாரு, எல்லா வீட்டுக்கும் போறாரு, பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுடைய வீட்டுக்கும் போறாரு. ஆனா வந்து சமூக வலைத்தளங்கள்ல வந்து தொடர்ச்சியா அவர் மேல வந்து ஒரு விமர்சனம் வைக்கிற ஒரு சூழல் கூட இருக்குதே. நம்ம இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது அரசியல் லாபத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு சில அரசியல் தலைவர்கள் அதான் இந்த இப்ப நான் சொன்னேன்ல ம், இந்த ம், இடைத்தேர்தல் ஒரு ம், காரணம், ம். சட்டமன்ற கூட்டத்தோட ஒரு காரணம். காரணம். இதை வந்து எப்படியாவது வந்து அரசியலாக அறுவடை செய்யலாம் அப்படின்றது வந்து எதிர்க்கட்சிகளுடைய ம், அவருடைய வேலை. ம், ம். இது வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட். இது வந்து யாரா இருந்தாலும் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க. ஆனா விசிகா அப்படி பண்ணது கிடையாது சார். அததான் நான் கேட்க வரேன். இல்ல விடுதலை சிறுத்தைகளை ஏன் போக்கஸ் விசிகா இல்ல, விசிகா வந்து இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஏன் பாயிண்ட் அவுட் பண்றாங்க அப்படின்னா இந்தியா கூட்டணியில திமுக வலுவா இருக்கு. ம், ம், திமுக தலைமையிலான தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கூட்டணியில ம், 2வது மிகப்பெரிய கட்சியா யார் இருக்காங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க. மிகப்பெரிய வாக்கு வங்கியோட இருக்கிறாங்க. ம், ம், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல வந்துட்டு 2 இடத்துல வந்து தனி சின்னத்துல நின்று ம், மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா வந்து மாறி இருக்கு ம், ம், ம். இந்த 20 நாள் இடைவெளியில. ஆ, ஆ. அப்ப தன்னுடைய அரசியல் பரிணாமத்தை வந்து ஏற்றுக்கொள்ள வளர்ச்சி அடைந்த ஒரு கட்சியா வந்து இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறதுனால ம், ம், அனைவருடைய கவனத்தையும் வந்து ஈர்த்த ஒரு இயக்கமா மாறிடுது. ம், ம், ம். அவங்க வந்து அதனால வந்து எப்படியாவது திமுக கூட்டணியில இருந்து எப்படியாவது வந்து விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில ம், அவங்க வந்து கூட்டணி கட்சியிலே சொல்றாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். ம், அவர் திமுகவை அவரு திமுக தான் ரூல் பண்ணிட்டு இருக்கு. ம். தமிழ்நாட்டை யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ம், அரசு தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. ம், ம், ஆனா அவர் பேசும்போது ம். இடதுசாரி இயக்கங்களை திட்டுறாரு, ம். இப்ப கூட்டணி கட்சிகளை பூரா திட்டுறாரு. காங்கிரஸ்ல இருந்து விடுதலை சிறுத்தையில இருந்து அனைத்தையும் வந்து குற்றம் சொல்றாரு. ஆனா களத்துல நின்று மக்கள் மத்தியில நின்று மக்களுக்கு ஆறுதல் சொல்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். ம், ம், ம். மக்களுக்கு நேரடியாக செஞ்சு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தன்னால் இயன்ற நிதி உதவியை நேரடியாக கொடுத்திருக்கிறாரு. ம், ம், களத்துல நிக்கிறாரு. ம், அதுக்கெல்லாம் மேல ம், கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னு சொல்லல. ம், விடுதலை சிறுத்தைகள் கள்ளச்சாராயத்தை மட்டும் ஒழிக்கணும்னு சொல்லல. ம், பூரண மதுவிலக்கை கொண்டு வாங்க. ம், ம், பூரண மதுவிலக்கை தமிழ்நாட்டில் அமல்படுத்த சொல்லி
வர 24ஆம் தேதி எங்களுடைய வரலாற்று தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் தலைமையில சென்னையில வந்து ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கிறார். இந்த மதுவிலக்கை கூட தேசிய அளவுல கொண்டு வரணும்னு சொல்றாரு. இந்தியாவுல எங்கேயுமே எல்லா மாநிலங்கள்லயுமே மதுவில்லாத ஒரு நாடாக இந்தியா மாறணும் அப்படின்னு சொல்லி அந்த இலக்கை நோக்கி நகரக்கூடிய இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் தன்னை மாற்றி இருக்குது. தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிச்சிருக்கிறான். அப்ப ஏன் வந்து இது போல வந்து மற்ற இதர அரசியல் கட்சிகள், குறிப்பா அதிமுக, பாஜக இவங்கெல்லாம் வந்து ஏன் விடுதலை சிறுத்தையை பயன்படுத்த பண்றாங்க? இப்ப அதிமுகவோட பொறுப்பாளர் தான் ஒரு அம்மாலாம் நேரடியாவே வந்து விமர்சனம் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. அதாவது பொது வெளியில் களத்தில் நிற்கக்கூடிய ஒரு இயக்கத்தை அந்த களத்திலேயே வந்து அவங்க வந்து நிக்கிறாங்களே அப்படிங்கறத யாருமே பிம்பப்படுத்த முயலாம குறை சொல்வதற்கு பயன்படுத்துறாங்க. அதிகாரம் இல்லாத ஒரு இயக்கம், ஆட்சி அதிகாரத்துல விடுதலை சிறுத்தைகள் இல்ல. ஆனா கொள்கை சார்ந்து கூட்டணியில வந்து வலிமையா இருக்கு. அந்த கூட்டணி வலிமையை உடைக்கிறோம் அப்படின்றதுதான் இவங்களுடைய சதி வேலை. அதனால வந்து குற்றம் சொல்றாங்க. இந்த வழக்குல, இந்த கள்ளக்குறிச்சி விவகார வழக்குல வேற என்னெல்லாம் உண்மைத்தன்மை வெளிவரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரையில வந்து தனிநபர் கமிஷன் ஒண்ணு இருக்கு. அந்த நீதியரசர் விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. சிபிசிஐடியும் தன்னுடைய விசாரணை துவங்கிட்டாங்க. விசாரணை நல்ல ஒரு நெருக்கி போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. முக்கியமான குற்றவாளிகள்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. எந்த வகையில் வந்து இது போல வந்து கள்ளச்சாராயம் வந்துட்டு முழுமையாக தவிர்க்கப்படணும்னு தமிழ்நாடு முழுமைக்கு வந்துட்டு மதுவிலக்கு அந்த பிரிவு வந்து முடுக்கி விடப்பட்டிருக்கு. ஆனா இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்துல நாம இன்னும் நினைக்க முடியாத அளவிற்கெல்லாம் சில சதி வேலைகள் நடந்திருக்குது. அதெல்லாம் வந்து வெளிச்சத்துக்கு வரும். விசாரணை முடிவுல நிச்சயமாக வெளிச்சத்துக்கு வரும். ஏன்னா இடைத்தேர்தலும் சட்டமன்ற கூட்டத்தொடரும் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நேரத்துல இந்த கள்ளச்சாராய விவகாரம் மிக பெரிய அளவுல விஸ்வரூபம் எடுத்திருப்பதன் மூலமாக நிச்சயமாக அரசியல் கட்சிகளுடைய சதி அதுல இருக்கு அப்படின்ட்டு என்ன தோணுது. விசாரணை முடிவுகளை நம்ம பார்ப்போம். நன்றி சார். பல்வேறு தகவல் பதிவு பண்ணீங்க. மிக்க நன்றி.